Hi everyone, welcome to Teachbeeiq. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது human heart. இந்த human heart வந்து ரொம்ப டஃப்பான டாபிக்கா வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்றீங்க அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அந்த டாபிக் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். human heart-ஐ ஈஸியா ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு ஒரு 5 பார்ட்டா பிரிச்சு ஈஸியா சொல்லி தரேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஹார்ட்டை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதோட சர்க்குலேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயம், அப்புறம் அதில் உள்ள வேல்வ்ஸ், இவ்வளோதான். அதாவது ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம படிக்க போகிறோம், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம், அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே எப்படி பிளட் சர்க்குலேஷன் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம், ஃபைனலாக அதில் உள்ள வேல்வ்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, ஹார்ட்னா என்ன, அது என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, அதோட லொக்கேஷன், அதாவது நம்ம ஹியூமன் பாடியில் அதோட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குது, அது எதால் மேடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹார்ட்னா என்ன? இட்ஸ் ஜஸ்ட் அ மஸ்குலர் ஆர்கன், பம்பிங் ஆர்கன், அவ்வளோதான். பம்ப் மோட்டார் இருக்குது இல்லையா, தண்ணியை பம்ப் பண்ணுது இல்லையா, அதே ஒர்க்கை தான் ஹார்ட்டும் பண்ணுது. ஆனால் என்ன, பிளட்டை பம்ப் பண்ணுது. ரெண்டாவது அதோட லொக்கேஷன், அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பாடியோட வென்ட்ரல் சைடில் வந்து 3 கேவிட்டி தான் இருக்குது, ஓகேங்களா? தொராசிக் கேவிட்டி, அப்டாமினல் கேவிட்டி, பெல்விக் கேவிட்டி. இந்த தொராசிக் கேவிட்டியையும் அப்டாமினல் கேவிட்டியையும் பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா டயஃப்ரம்னு ஒரு மசில். நம்ம அதை வந்து டீட்டெயிலாக பின்னாடி வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த தொராசிக் கேவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொராசிக் கேவிட்டியில் தான் 2 லங்ஸும் இருக்குது. அந்த 2 லங்ஸுக்கு நடுவில் உள்ள ஒரு மீடியாஸ்டீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் ஹார்ட் இருக்குது. அந்த மீடியாஸ்டீனம்லேயும் கரெக்டாக சென்டரில் இல்லை, அது ஸ்லைட்டாக அந்த லெஃப்ட் சைடில் அப்படி சரிஞ்சு டில்ட் ஆகி இருக்குது. அது எதனால் லெஃப்ட் சைட் டில்ட் ஆகிருக்குன்னு பின்னாடி நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை படிக்கும்போது நம்மளுக்கு புரியும். ஸோ ஹார்ட் வந்து கண்டினியூஸாக பம்ப் ஆகிட்டு இருக்கணும் இல்லையா, ஸோ அது நார்மலான செல்ஸ் அண்ட் மசில்ஸால் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ ஸ்பெஷலைஸ்டு மசில் கால்டு கார்டியாக் மசில். ஸோ இவ்வளோ தான் இன்ட்ரோடக்ஷன். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் என்ன, மஸ்குலர் ஆர்கன், என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, பம்ப் பண்ணிகிட்ருக்கு, அதோட லொக்கேஷன் எங்கே, தொராசிக் கேவிட்டியில் 2 லங்ஸுக்கும் நடுவில் உள்ள மீடியாஸ்டீனம்னு ஒரு இடம். அது எதால் மேடாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டியாக் மசில் ஒரு ஸ்பெஷலைஸ் செல்லால் அது மசிலால் அது மேடாயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் இன்ட்ரோடக்ஷன். இப்போது நேராக நம்ம போகிறது நெக்ஸ்ட் அவுட்டர் ஸ்ட்ரக்சர். அவுட்டர் ஸ்ட்ரக்சர் ஆர் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சர்னு அது சொல்ல முடியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மெம்பரேன் வந்து ஹார்ட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. அது பெரிய ஸ்ட்ரக்சர் சொல்கிற அளவுக்கு அதில் பெருசாக நுணுக்கங்கள் எதுவும் இல்லை. அதில் மெயினாக என்ன பார்க்கணுன்னா, 2 மெம்பரேன் இருக்குது. அந்த 2 மெம்பரேனும் நடுவில், அது 2 மெம்பரேனுக்கும் நடுவில் ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அந்த மெம்பரேன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம். அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிட். பொதுவாக அந்த ஹார்ட் ரிலேட்டடாக வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்டியா, பெரிகார்டியம், கார்டியல் அந்த மாதிரி உள்ள பேர்கள் தான் நிறையா வரும். ஓகே, இந்த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் நம்ம படித்தோம் இல்லையா, அந்த பெரிகார்டியம் அண்ட் பெரிகார்டியல் ஃப்ளூயிட், இதோட ஃபங்க்ஷன் என்ன, எதுக்காக இந்த கவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் வந்து கண்டினியூஸாக பம்ப் ஆகிட்டு இருக்குது. ஸோ பம்ப் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், ஹார்ட்டே அந்த மசில்ஸே ஒன்று உராஞ்சு ஃப்ரிக்ஷன்னால் சில டேமேஜ் ஆகலாம். இல்லை பக்கத்தில் உள்ள மசில்ஸ்னா கூட, இல்லை போன்ஸில் கூட அது உரசி இந்த ஃப்ரிக்ஷனால் ஹார்ட் மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆகலாம். நம்ம கீழே விழுந்தாலும், ஃபிசிக்கலாக நம்மளுக்கு ஏதாவது அடிப்பட்டு கீழே விழுந்தா கூட அதனால கூட ஹார்ட் டேமேஜ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி உள்ள ஃபிசிக்கல் மெக்கானிக்கல் டேமேஜஸ் எதுவும் ஈஸியாக ஹார்ட் பீட்டையும் ஹார்ட்டையும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி ஆக்ட் பண்ணுறது தான் இந்த பெரிகார்டியம் அண்ட் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். இப்போ அவுட்டர் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, 4 ரூம் இருக்குது, 4 சேம்பர்ஸ், ஓகேங்களா? மேலே 2 சேம்பர் இருக்குது, கீழே 2 சேம்பர் இருக்குது. மேலே 2 சேம்பர் என்ன, 2 சேம்பரையும் நம்ம ஏட்ரியம்னு சொல்லுவோம், கீழே உள்ள 2 சேம்பரையும் நம்ம வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அந்த மேலே உள்ள 2 சேம்பர்ஸ், அதாவது ஏட்ரியம் பற்றி பார்த்துடலாம். அந்த ஏட்ரியமோட வால், அந்த சுற்றுச்சுவர் இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். தின்னா தின் லேயர்னு அர்த்தம் கிடையாது. வென்ட்ரிக்கிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது தின்னாக இருக்குமே தவிர மற்றபடி அது திக்காக தான் இருக்கும், ஏன்னா பிளட் பம்ப் பண்ணும் இல்லையா. அதே மாதிரி மேலே உள்ள ஒரு சேம்பரை மட்டும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஏட்ரியா அப்படின்னும், 2 சேம்பரையும் சேர்த்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஏட்ரியம் அப்படின்ற வேர்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட்டில் இருக்கிறது ரைட் ஏட்ரியம், லெஃப்டில் இருக்கிறது லெஃப்ட் ஏட்ரியம், அவ்வளோதான். இவ்வளோதான் ஏட்ரியம் பற்றி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீழே உள்ள அந்த 2 சேம்பர்ஸ், வென்ட்ரிகல்ஸ் பற்றி. இதுவும் ஏட்ரியம் மாதிரியே தான். ரைட்டில் உள்ளது ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்டில் உள்ளது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இதோட வால்ஸ் வந்து ஏட்ரியமை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே திக்காக இருக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பிளட்டை புஷ் பண்ணி வெளியே தள்ளணும், ஹார்ட்லேருந்து அது வெளியே தள்ளணும், அந்த வேலை வென்ட்ரிக்கிள்ஸோட வேலை. ஸோ அது புஷ் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளணும், அதனால் அதோட வால்ஸ் வந்து திக்காக இருக்குது.
இந்த ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரைட் ஏட்ரியம் வந்து கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும். இந்த ரெண்டு வென்ட்ரிகல்ஸையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கலை விட லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து கொஞ்சம் லாங்காக இன்னும் கொஞ்சம் நேரோவாக அதோட வால்ஸ் வந்து நம்ம ரைட் வென்ட்ரிக்கலை விட 3 times திக்கராக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மேலே 2 குட்டி சேம்பர், கீழே 2 பெரிய சேம்பர். ரைட் சைடில் உள்ள ஏட்ரியம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ள வென்ட்ரிக்கலும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள வென்ட்ரிக்கல் வந்து ஏன் பெருசாக இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் அது ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடு டில்ட் ஆகி இருக்கிற மாதிரி ஹார்ட் இருக்குது. ஸோ இப்போ 4 சேம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டோம். இந்த 4 சேம்பர்ஸும் எப்படி செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷன் நடந்திருக்கிறது வந்து மஸ்குலார் செப்டம் மசில்ஸாலே ஆகக்கூடிய சில செப்டம்ஸால் இந்த சேம்பர்ஸ் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இதோட பர்பஸ் என்ன, இந்த செப்டமோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ரைட் சைடில் உள்ளது ரைட் சைடு வென்ட்ரிக்கிள் தான் வரும், லெஃப்ட் ஏட்ரியம் உள்ளது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் வரும். இது ரெண்டு ரைட் சைடில் உள்ளதும் லெஃப்ட் சைடில் உள்ளதும் மிக்ஸ் ஆகாது. ஸோ இந்த செப்டம் வச்சு நம்ம இன்னும் புதுசாக 2 டேர்ம்ஸ் படிக்க போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏட்ரியம் அப்படியும் செப்பரேட் பண்ணக்கூடியதை வந்து நம்ம இன்டர் ஏட்ரியல் செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். 2 வென்ட்ரிகல்ஸையும் செப்பரேட் பண்ணுறத இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. மேலே 2 சேம்பர் ஏட்ரியம் இருக்குது, கீழே 2 வென்ட்ரிகல்ஸ் இருக்குது. ரைட் ஏட்ரியமோட வால்ஸ்லாம் தின்னாக இருக்குது, லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸோட வால்ஸ்லாம் திக்காக இருக்குது. ரைட் ஏட்ரியம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சேம் டைம் லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட சைஸ் லாங்காக நேரோவாக, மசில்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக திக்காக இது இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் பிரிக்கக்கூடிய அந்த செப்டம் அந்த மசில்ஸ் அதை பற்றி படித்தோம். அது என்னென்ன பேர் அப்படிங்கிறதையும் படித்தோம். அடுத்து நம்ம படிக்க போகிறது சர்க்குலேஷன். சர்க்குலேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதாவது ஹார்ட் பிளட்டை பம்ப் பண்ணுது, இது நம்மளுக்கு தெரியும். ஆனால் எங்கே பம்ப் பண்ணுது, எதுக்காக பம்ப் பண்ணுது, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியிலேருந்து அவ்வளோ வேஸ்ட் மெட்டீரியல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது பிளட்டு தான். எல்லா நியூட்ரிஷனை சப்ளை பண்ணுறது எல்லாமும் பிளட் தான். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது இல்லையா. டீஆக்சிஜனேட்டட் பிளட் செல்ஸ் இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் ஒரு சைடு வழியாக பியூரிஃபை பண்ணுறதுக்கு அனுப்பணும். இன்னொரு சைடில் இருந்து பியூரிஃபைடு பிளட் எல்லாம் கலெக்ட் பண்ணி பாடியில் உள்ள அத்தனை பார்ட்ஸுக்கும் அனுப்பணும். ஸோ இது 2 ஒர்க் வந்து ஹார்ட் பண்ணுது. அதாவது உடம்புல உள்ள டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அதை கலெக்ட் பண்ணி அதை நேராக ஃபஸ்ட்டு லங்ஸுக்கு அனுப்பி ஆக்சிஜனேட் பண்ணுது. அதுக்கப்புறம் லங்ஸ் அந்த ப்ராசஸை முடித்ததும் லங்ஸ்லேருந்து அந்த பியூரிஃபைட் பிளட்டை வாங்கி பாடியில் உள்ள எல்லா பார்ட்ஸுக்கும் சப்ளை பண்ணுது. ஸோ ஹார்ட் பம்ப் பண்ணுற ஃபோர்ஸில் தான் இது லங்ஸை போய் ரீச் ஆகிறதும் பாடியில் உள்ள எல்லா பார்ட்ஸை போய் ரீச் ஆகிறதும் எல்லாமே ஹார்ட்டோட ப்ரெஷரில் அது பம்ப் பண்ணுற ஃபோர்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த சர்க்குலேஷன், டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன், சிஸ்டமிக் சர்க்குலேஷன், பல்மனரி சர்க்குலேஷன் இதெல்லாம் தனியாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம பேசிக்காக இந்த சர்க்குலேஷன் நடக்கும்போது பிளட் வந்து எந்த ரூட்டில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரைட் ஏட்ரியம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் ஏட்ரியம் பார்த்தீங்கன்னா பாடியில் உள்ள எல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ரைட் ஏட்ரியமில் தான் கலெக்ட் ஆகுது. அது எப்படி கலெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் லெவல்லேருந்து தான் அந்த சர்க்குலேஷன் வந்து பிளான் ஆகுது. அதாவது ஹார்ட் லெவலில் உள்ள மேலே உள்ள பார்ட்ஸ் பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஒரு வெயினில் கலெக்ட் ஆகி வருது. ஹார்ட் லெவல்லேருந்து கீழே உள்ள பாடி பார்ட்ஸில் உள்ள பிளட் எல்லாமே இன்னொரு வெயின்லேருந்து கலெக்ட் ஆகி வருது. ஹார்ட்டுக்குள்ளே சர்க்குலேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த பிளட் எல்லாமே கலெக்ட் ஆகிறதும் ஒரு வெசல் வழியாக கலெக்ட் ஆகி வருது. இப்போ அந்த ஒவ்வொரு பிளட் வெசலோட நேம் நம்ம படிக்க போகிறோம். அந்த ஹார்ட் லெவல்லேருந்து மேலே இருக்கிற அந்த பாடி பார்ட்ஸ்லேருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணிக்கூடிய வரக்கூடிய அந்த வெசல் பேர் சுப்பீரியர் வீனா கேவா. ஏன்னா ஹார்ட் லெவல்லேருந்து மேலே இருக்குது, ஸோ சுப்பீரியர் வீனா கேவா. ரெண்டாவது ஹார்ட் லெவல்லேருந்து கீழே உள்ளது அது வந்து இன்ஃபீரியர் வீனா கேவா அப்படிங்கிற ஒரு வெசல் வழியாக அது கலெக்ட் ஆகி வருது. மூணாவது கொரோனரி சைனஸ், அது வழியாக பிளட்டு கலெக்ட் ஆகி உள்ள அக்யூமுலேட் ஆகுது. இப்படி கலெக்ட் ஆகக்கூடிய பிளட் ரைட் ஏட்ரியமில் கலெக்ட் ஆகக்கூடிய பிளட் எல்லாமே அப்படியே ரைட் ஏட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துடுது. ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ட்ரங்க் அப்படின்னு ஒரு பெரிய வெசல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படின்னா நேராக அந்த ஹார்ட்டுக்கு மேலே வரைக்கும் போய் அது பைஃபர்கேட், ஓகேங்களா, பிரியுது. பிரிஞ்சு ஒன்று ரைட் சைடில் உள்ளது ரைட் லங்ஸுக்கும் லெஃப்ட் சைடில் உள்ளது லெஃப்ட் லங்ஸுக்கும் போகுது. இப்போது நம்ம ரைட் சைட் சர்க்குலேஷன் பார்த்தாச்சு. இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் சைட் சர்க்குலேஷன். லெஃப்ட் சைடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட் ஆகி வரக்கூடிய பிளட் இருக்கு இல்லையா, இது பாடி ஃபுல்லாக ரீச் ஆகணும். ஸோ அப்படி வரக்கூடிய அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லெஃப்ட் ஏட்ரியமில் கலெக்ட் ஆகி லெஃப்ட் வென்ட்ரிக்கல் மூலமாக புஷ் பண்ணி பாடி ஃபுல்லாக ரீச் ஆகுது. ஸோ லெஃப்ட் ஏட்ரியம்க்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸ்லேருந்து எப்படி வந்து ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பல்மனரி வெயின்ஸ் வழியாக ரீச் ஆகுது. அதாவது பல்மனரி வெயின்ஸ் இந்த ஹார்ட் ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே கார்டியாக் இந்த மாதிரி படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி லங்ஸ் ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே பல்முனரி, அந்த மாதிரி ஒரு ப்ளூரா பல்முனரி இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய வரும். ஸோ அந்த பல்மனரி வெயின்ஸ் வந்து லங்ஸில் இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லெஃப்ட் ஏட்ரியம்க்கு சப்ளை பண்ணுது. அண்ட் அகெயின் அங்கேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து எப்படி நம்ம ஒரு பல்மனரி ட்ரங்க் ரைஸ் ஆகுது, அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து ஒரு பெரிய வெசல் வெளியே வருது. தட் இஸ் வாட் யூ கால் இஸ் அயோட்டா. அந்த அயோட்டாவில் இருந்து தான் மற்ற எல்லா டைப் ஆஃப் ஆர்ட்ரிஸ்க்கும் பிளட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சப்ளை ஆகுது. ஸோ அயோட்டிக் ஆர்ச்சிலேருந்து கொரோனரி ஆர்ட்ரி வந்து செப்பரேட் ஆகி ஹார்ட்டுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சப்ளை ஆகுது. இந்த கொரோனரி சைனஸ்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வருது இல்லையா, இந்த இது வழியாக ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சப்ளை ஆகுது. ஸோ சர்க்குலேஷன் இவ்வளவு தான். ஸோ டுகெதர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாக டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு லங்ஸை போய் ரீச் பண்ணுது. சேம் வே லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பாடி ஃபுல்லாக ரீச் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹார்ட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி வேல்வ்ஸ் பார்க்க போகிறோம். வேல்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வேல்வ்ஸ் தான் மெயினாக ஹார்ட்டில். ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வேல்வ், அந்த பேர்லேயே தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வேல்வ், அதே மாதிரி லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வேல்வ், லெஃப்ட் சைடு உள்ள ஏட்ரியம் வென்ட்ரிகல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய வேல்வ். அதுக்கப்புறம் இன்னொரு வேல்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமிலூனார் வேல்வ். இது வந்து இந்த பல்மனரி ட்ரங்க் அண்ட் அயோட்டா இருக்குது இல்லையா, இந்த 2 வெசல்ஸ்லையும் இருக்கக்கூடிய வேல்வ்ஸ் வந்து செமிலூனார் வேல்வ்ஸ். இப்போ செமிலூனார் வேல்வ்ஸ் பற்றி பார்த்தோம்னா பல்மனரி செமிலூனார் வேல்வ்ஸ், அயோட்டிக் செமிலூனார் வேல்வ்ஸ், அவ்வளோதான். இது ரெண்டுக்கும் பேர் இதுதான். அது செமிலூனார்னு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா அந்த லூனார் ஷேப், அந்த பெற மாதிரி அந்த வேல்வ் இருக்கும், அதனால இதுக்கு வந்து செமிலூனார் வேல்வ்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் டு ப்ரிவெண்ட் த பேக் ஃப்ளோ, அவ்வளோதான். அந்த பிளட்டு மேலே போன பிளட்டு திரும்ப கீழே வராமல் இருக்கணுங்கிறதுக்காக உள்ள வேல்வு. ஸோ இது வந்து இட்ஸ் ஈஸி. த நெக்ஸ்ட் உள்ள வேல்வ் வந்து ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வேல்வ்ஸ் பற்றி அடுத்து பார்க்கலாம். ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வேல்வ் வந்து ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேல்வு. அதில் வந்து 3 ஃப்ளாப்ஸ் இருக்குது. ட்ரையாங்கிள் ஷேப்பில் லீஃப் மாதிரி 3 ஃப்ளாப்ஸ் இருக்குது. 3 ஃப்ளாப்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ட்ரைகஸ்பிட் வேல்வ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேல்வ்ஸ் எப்படி அதே பொசிஷனில் கரெக்டாக அந்த ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கிளுக்கு நடுவில் அது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சில டெண்டான்ஸால் அது ஹோல்ட் ஆகிருக்கு. கார்டே டெண்டனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மசில் ஃபைபர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்களால் அது ஹோல்ட் ஆகி அந்த பொசிஷனில் கட்டி வச்ச மாதிரி இருக்குது. இந்த கார்டே டெண்டனே எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, இந்த வென்ட்ரிக்கிள்ஸோட வால் இருக்கு இல்லையா, அந்த வாலில் ஸ்மால் மஸ்குலார் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மஸ்குலார் ப்ரொஜெக்ஷன் நம்ம பேப்புலரி மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து தான் இந்த கார்டே டெண்டனே ரைஸ் ஆகி கயிறு மாதிரி போய் அந்த வேல்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வேல்வ், இது லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வேல்வ். அது வந்து லீஃப் ஷேப்பில் இருக்கும்னு சொல்லி படிச்சிருந்தோம் இல்லையா, இது வந்து கஸ்ப் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து 2 கஸ்ப்ஸ் இருக்கும் அதில், அதனால இதை பைகஸ்பிட் வேல்வ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட இன்னொரு பேர் மைட்டல் வேல்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கடகடன்னு ஒரு ஃபாஸ்ட் ரீகேப் மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் ஹார்ட்டோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ஹார்ட்னா என்ன பண்ணுது, என்ன ஒர்க் பண்ணுது, அது எந்த இடத்துல லொக்கேஷனில் இருக்குது, எதனால் மேடாக இருக்குது, இதை பற்றிலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய அந்த டபுள் வால் பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இதை பற்றிலாம் பார்த்தோம். அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஷாக் அப்சர்வர் மாதிரி அது ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 4 சேம்பர்ஸ் இருக்குது. ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஏட்ரியமோட வால்லாம் கொஞ்சம் தின்னாக இருக்கும் கம்பேர்ட் டு வென்ட்ரிக்கலோட வால்ஸு. ஸோ அது வந்து எதனால் அது அப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சர்க்குலேஷன் பற்றி பார்த்தோம். சர்க்குலேஷன் வந்து ரைட் சைடு வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் எங்கேருந்தெல்லாம் கலெக்ட் ஆகி ஏட்ரியம்க்கு வருது, அந்த 3 வெயின்ஸ் இன்ஃபீரியர் சுப்பீரியர் அண்டு அந்த வீனா கேவாஸ் அதை பற்றிலாம் படித்தோம். வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல் வந்து அதுலேருந்து லங்ஸுக்கு ரீச் ஆகுது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஏட்ரியமில் இந்த பல்மனரி வெயின்ஸ் மூலமாக ஆக்சிஜனேட்டட் பிளட் கலெக்ட் ஆகி வருது. சேம் வே இட் இஸ் கோயிங் டு த வென்ட்ரிக்கல். அது வந்து அயோட்டா மூலமாக ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்குள்ளே உள்ள சர்க்குலேஷன், அதாவது கொரோனரி ஆர்ட்ரி, கொரோனரி சைனஸ் இதை பற்றியும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வேல்வ்ஸ் பற்றி பார்த்தோம். 3 டைப் ஆஃப் வேல்வ்ஸ், ஏட்ரியோ வென்ட்ரிகுலார், ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார், லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் அண்ட் செமிலூனார் வேல்வ்ஸ். இதை பற்றி இவ்வளவு தான் நம்ம ஹார்ட்டில் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி படித்ததுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.